குறிப்பாக 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கரூர், திருச்சி, கோவை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, தற்போது வானிலை ஆய்வு மையத்தினுடைய கனமழை எச்சரிக்கை என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. குமரிக்கடல் மற்றும் உள் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், கரூர், திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையமானது விடுத்திருக்கிறது. அந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அக்டோபரினுடைய 3வது வாரத்தில் பருவமழை தொடங்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்தது. அதே போல தமிழக, கேரள, உள் கர்நாடக பகுதிகளிலும் இயல்பை விட அதிகமாக பருவமழையை எதிர்பார்க்கலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்தது. இந்த செய்திகளினுடைய அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரை காலையிலிருந்து மாலை வரை ஒரு வறண்ட வானிலை இருந்தாலும் மாலையிலிருந்து இரவு வரையான ஒரு நிலவரம் மழையுடன் கூடியதாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தினுடைய வட மாநிலங்களில் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அந்த வகையில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை 10 மாவட்டங்களிலும் அதே போல நாளை 18 மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் கனமழைக்கான வாய்ப்பு குறித்த தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.